சுவாமியே சரணமையப்பா. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள் 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வரும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்று போற்றப்படுவது. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரம். பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையிலே சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள், ராகு காலத்திலும் சுபகாரியங்கள் செய்வதில்லை. ஆனால் இந்த அம்பாளுடைய வழிபாடு, துர்க்கை அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலம் ஒரு சிறந்த நேரம். அந்த ராகு கால நேரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே அதே போல் வெள்ளிக்கிழமையிலே வருகின்ற ராகு காலம், இவையெல்லாம் இந்த அம்பாளுடைய வழிபாடு, துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்தால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடுமா. இப்போ எதற்காக நாம் சுபகாரியம் எதுவும் செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமையிலே, சுபகாரியம் எதுவும் செய்யக்கூடாது ராகு காலத்திலே என்றால், இது மட்டும் எப்படி நமக்கு சாத்தியமாகும்? ராகு காலத்திலே எப்படி அம்பாளை வழிபாடு செய்தால் பலன் கிடைக்கும் என்றால், இந்த ராகு கால நேரத்திலே தான் அன்னை பராசக்தியானவள் மகிஷாசுர மர்தனியாக கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் இரத்தபீஜன் ரதோத்கடன் போன்ற அசுரர்களை சம்ஹாரம் செய்த காலம் ராகு கால நேரம். அந்த ராகு கால நேரத்திலே தீமைகளை அழித்து அனைவருக்கும் நல்லருள் புரிந்த காலம் அம்பாளுடைய இந்த ராகு கால நேரம். அதனாலே தான் இந்த ராகு காலத்திலே இப்போ பொதுவாக ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்ப்ப தோஷம் என்று சோதரர்கள் குறிப்பிட்டு விடுவார்கள். இது செவ்வாய் தோஷம், இதற்கு நீங்கள் பரிகாரம் செய்யுங்கள் என்று. அவ்வாறான தோஷம் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற பொழுது அவை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே விரதமாக காலையிலிருந்து ராகு நேரம் வரைக்கும் விரதமாக இருக்கணும். பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே விரதமாக இருந்து எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதிலே கிண்ணம் போல செய்து நெய் வெட்டி திரி போட்டு விளக்கி ஏற்றி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி அம்பாளை பிரார்த்தனை செய்தால் இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். இது நம்பிக்கையோடு கூடியது. நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. யாரெல்லாம் நம்பிக்கையோடு நாம் செய்கிறோமோ அது நமக்கு பலனை தரும். இப்போ நாம் சாதாரணமாக நமக்கு ஒரு உடல் ரீதியான நோய் வந்து விட்டது என்றால் ஒரு வைத்தியரை நாடுகிறோம். அவர் 2-3 மாத்திரைகளை மருந்துகளை கொடுப்பார்கள். அதை நாம் என்றைக்காவது இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது என்னத்திலே செய்தது, இது நாங்கள் குடிக்கலாமா, இது எப்படி இருக்கும், இதை கைக்குமா இனிக்குமா புளிக்குமா கசக்குமா, நாங்கள் என்றைக்குமே அதை பற்றி சிந்தித்ததும் இல்லை,
விசாரணை செய்ததும் இல்லை. டாக்டர் சொன்னாரா, நம்பிக்கை, மாத்திரையை போட்டாச்சு, தண்ணியை குடிச்சிடுவோம். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. இறைவனை நம்ப வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் கடவுள். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் இந்த செவ்வாய்க்கிழமை ராகு நேரங்களில் அம்பாளை வேண்டியவாறு எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி குங்குமார்ச்சனை செய்கின்றவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாமை. இப்பொழுது சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரத பூஜை வழிபாடுகள் கொழும்பு 13 கமலாமூடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் புதன்கிழமை இந்த ஐயப்பனுடைய மலையாள பூஜை, சங்காபிஷேகம், பஜனை, 18ஆம் படி பூஜை, அன்னதான பூஜைகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இது ஒரு தனித்துவமான நிகழ்வாக மகர ஜோதி பெருவிழா என்ற பதத்தோடு கூட 45 ஆண்டுகளாக உலா வருகின்ற ஐயப்பனுடைய இந்த விரத காலம் சபரிமலை சாஸ்தாவிடத்தினாலே தான் இந்த மகர ஜோதி பெருவிழா என்கின்ற பதம் முதலிலே வெளியிடப்பட்டது. அவ்வாறு அந்த சிறப்போடு கூடியதாகிய இந்த பூஜை வழிபாடுகள் நாளை பிற்பகல் 5 மணி முதல் 9 மணி வரையிலே கொழும்பு 13 விவேகானந்தா மட்டில் அமைந்துள்ள கமலாமூடி மண்டபத்திலே ஐயப்பனுடைய சங்காபிஷேகம், மலையாள பூஜை, பஜனை, 18ஆம் படி பூஜை, அன்னதான பூஜைகள் நடைபெறுகின்றன. அனைத்தும் கலந்து இறையர்களை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வுவோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களான் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கலாம், பலவிதமான மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே ஒரு குறிப்பிட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் அல்லது கணவனை பிரிந்தவர்கள். இவர்கள் கைம்பெண்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் பொதுவாக தன்னுடைய கணவனிலே, அவருடைய வருவாயிலே, அவருடைய வழிநடத்துதலிலே, அவருடைய பொறுப்பிலே அவர் இருக்கின்றார் என்ற அந்த துணிவோடு வாழ்ந்த இந்த பெண்கள், இவர்கள் இப்பொழுது அந்த பலத்தை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதனாலே இவர்களை இந்த குடும்பத்தில் இவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்றார்கள். தன்னுடைய வாழ்வுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கும் இவர்தான் பொறுப்பாளியாகின்றார். இது ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது. சிலர் அதை சமாளிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் படித்து வருவாயை எடுக்கக்கூடியவர்களாக, வேலை வாய்ப்பை கொண்டவர்களாக, தங்களுடைய ஆளுமையிலே அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக, மன உறுதி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். காலப்போக்கிலே அவர்கள் தங்களை அப்படி உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் யூத சமூகத்திலே இறைவனுடைய விசேட அன்பு இந்த கைம்பெண்கள் மத்தியிலும் இருந்தது என்று வேத நூல் கூறுகின்றது. குழந்தைகள், சிறார்கள் என்று சொல்லுகின்றவர்கள் அல்லது இந்த கைம்பெண்கள் என்று ஒரு கட்டுப்பாடான சமூகத்திலே இவர்கள் கணவனிலே தங்கியிருக்கின்ற இந்த பெண்கள், இவர்கள் கைம்பெண்கள் ஆக்கப்படுகின்ற பொழுது, அவர்கள் கணவன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, அவர்கள் ஓரளவு ஒடுங்கி தங்களுடைய ஒரு தாழ் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு ஒருமுறை ஆலயத்திலே எல்லோரும் காணிக்கப்பட்டியிலே அவர்கள் காசுகளை போட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு கைம்பெண் வந்து தன்னிடம் இருக்கின்ற சில அற்ப சொற்ப காசை அதிலே போடுகின்றாள். நாங்கள் இப்பொழுது ரூபாயிலே கணக்கீடு செய்கின்றோம். ஒரு காலத்திலே சதம் என்று சொல்லி, பென்ஸ் என்று சொல்லி, இவ்வாறு இந்த சதங்களிலே இப்பொழுது அப்படியான ஒரு கணக்கு எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னவென்றால், இந்த பணத்திற்கு மதிப்பில்லாமல் போகலாம்.
ஆனால் இந்த பெண் தன்னுடைய வாழ்வுக்கென்று இருந்த, தன்னுடைய பராமரிப்புக்கென்று இருந்ததை போட்டுவிட்டாள். இதை பார்த்ததும் இயேசுவுக்கு அவருடைய இதயத்தை அது தொட்டது. இங்கு இந்த கைம்பெண் தங்கியிருக்கின்றவள் தன்னுடைய வாழ்வுக்கென்று அவள் வைத்திருந்த காசு அத்தனையையும் போட்டாள். இங்கு அவள் காசை போட்டாள் என்பதென்றல்ல, அவளுடைய மனநிலையை இயேசு சித்தரிக்க விரும்புகின்றார். அந்த மனநிலையை பற்றி பாடம் கற்பிக்க விரும்புகின்றார். கடவுளிலே தங்கி இருக்கின்ற ஒரு மனநிலை. எங்களிடம் எவ்வளவு காசு இருந்தாலும், எங்களிடம் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், இந்த கடவுள் என்கின்ற பலம் எங்களுக்கு இல்லை என்றால், பணக்காரர்களும் கடவுளைத்தான் நம்பி அவரிடம் மன்றாடித்தான் அவர்கள் பணத்தை சேகரிப்பார்கள். ஒரு வியாபாரி கடையை திறந்துகின்ற பொழுது அவர் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அவர் ஆராத்தி எடுத்து இந்த தெய்வ வணக்கம் செய்துவிட்டு, ஆனால் நாள் பூராக அவருடைய அந்த வியாபாரத்திலே கடவுள் இருக்க மாட்டார். அந்த மனச்சாட்சியை வித்து விடுவார்கள். எல்லா வியாபாரிகளும் அல்ல, எல்லா தொழிலிலே இருக்கின்றவர்களும் அல்ல. செயற்பாடுகள் மனிதர்களோடு நாங்கள் அடுத்தவர்களோடு உறவாடுகின்ற பொழுது, அடுத்தவர்களுக்கு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது, அடுத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது, அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய மனச்சாட்சி, எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் இருக்கின்றார், கடவுளிலே நாங்கள் தங்கி இருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் போகின்றது. இங்கு இந்த ஏழை கைம்பெண் அனைத்தையும் இந்த காணிக்கை பெட்டியிலே போட்டாள் என்பது அவள் கடவுளிலே 100% நம்பியிருந்தாள் என்பதைத்தான் இயேசு சொல்ல வருகின்றார். அதனாலே நாங்கள் செயலற்றவர்களாக, ஏழையர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இயலாதவர்களாக இருக்க வேண்டும், வறுமையிலே வாட வேண்டும் என்பதல்ல. கடவுள் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுடைய அடிமனதிலே இருக்க வேண்டும். அந்த கடவுள் என்கின்ற அந்த இறைவனுடைய அந்த சக்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பொழுது எங்களுடைய மனம் தாராளம் உள்ளதாக, எங்களுடைய மனம் நன்றி உணர்வுள்ளதாக, எங்களுடைய மனம் எப்பொழுதும் கடவுளோடு இருக்கின்ற அந்த மனம் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவாக்கும். எங்களுடைய வாழ்வு ஒரு நிறைவுள்ள வாழ்வாக, திருப்தியுள்ள வாழ்வாக உருவாக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை இந்த ஏழை கைம்பெண்ணிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள இறை அருள் எங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும்
பெரியவர்களை கண்ணியப்படுத்தானவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.